எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்களுக்கு கிரிஜோ. நான் இப்போ என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்ட்ரோ நான் வந்து என்னோட முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து இந்த ட்ரிப்பு போகும்போது இன்ட்ரோ வந்து பெருசாக எடுக்கல. ஸோ இது வந்து இன்ட்ரோ, இந்த வீடியோவோட இன்ட்ரோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பெருசாக அது இருக்காது. நம்ம பாய்ஸ் கூட வந்து அப்படியே கார் டிரைவு அங்கங்கே போன ஃபன் ஒரு மெமரிஸ்காண்டி தான் நான் வந்து இதை வந்து அப்படியே ஒரு கெட் டுகெதர் மாதிரி வச்சுருக்கேன். அதாவது யூடியூப்பில் போய்ட்டு நாளைக்கு பார்த்தாலும் என் வீடியோ இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் கூட போன ஒரு வீடியோ இருக்குன்றதுக்காண்டி இந்த ஒரு வீடியோ. இதில் வந்து பசங்களாம் எப்படி போகணும், என்னென்ன ஃபன் பண்ணணுன்றது தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு டூரிசம் டீட்டெயிலாக இருக்காது. ஸோ நீங்கள் வந்து ஒரு ஃபன்னாக பார்க்கலாம் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கலாம். இல்லாட்டி என்னோடய அடுத்த வீடியோ இருக்குது, அதாவது அடுத்த வீடியோவில் அதுக்கு முன்னாடி வீடியோவும் இருக்குது. என்னோடய ஜெரி ஃபால்ஸ் வீடியோவும் பார்க்கலாம், நான் ஹெபே ஃபால்ஸ் வீடியோவும் பார்க்கலாம். இல்லைனா நான் கேம்பிங் வீடியோ தனியாக போட்டிருப்பேன், அதுவும் நீங்கள் பார்க்கலாம். அது வந்து கொஞ்சம் ட்ராவல் டீட்டெயில்டாக இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம பசங்க கூட, அதாவது என் ஃப்ரெண்டு ஒரு 4 பேர் என்னோடய ஃப்ரெண்டு போனாங்க. பிரிட்டோ, அப்புறம் வந்து நரேஷ் தம்பி, அப்புறம் வந்து குட்டி குஞ்சா தம்பி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வடக்கன் சுமித். ஸோ அவங்க கூட போகும்போது அந்த காரில் போகும்போது எக்ஸ்பீரியன்ஸு, இடையில நிப்பாட்டி உள்ள ஃபன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி தான் நம்ம இதில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஓகே, ஆள் வந்துட்டாங்க. நான் எங்கள் ரூமுக்கு வெளியே வச்சு தான் எடுத்துகிட்டு இருக்கேன், அதனால அப்படி பார்த்தேன். ஓகே காய்ஸ், இந்த வீடியோ பாருங்கள், ஃபுல் ஃபன்னாக தான் இருக்கும். நாங்கள் வீடியோ போகலாம். மணி 1 ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாய் சவுண்டு கூட கேட்கும் உங்களுக்கு வெளியே. இப்போ என்னன்னா, நாங்கள் வந்து நைட்டு தூங்கிட்டு இருக்கும்போது ஒரு திடீர்னு பிளான் போட்டோம். நைட்டா ஆமாம், சாப்பாடு வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு பிளான் போட்டோம், சரி வெளியே போகிறோம். எங்கே போகிறோம் யாருக்கும் தெரில. அப்புறம் அப்படி இப்படின்னு பிளான் போட்டு ஒரு இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்ப்பீங்க எந்த இடங்க. ஸோ நம்ம பசங்களாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஹாய் ஸ்கிப்பர், ஹவ் ஆர் யூ? இப்போ நம்ம போயிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பயணத்தில் வந்து இந்த திருப்பத்துக்கெலாம் காரணம் இந்த நாய் ஒருத்தவன். சார் ஹாய் சொல்லுங்கள் சார். ரிசோர்ட் ப்ரோ. அங்கே ஒருத்தர் இருக்காண்டே. ஹாய், பர்ஃப்யூம் வேணுமா போட்டுக்கோங்க. எங்கே நம்ம தம்பி? எங்கே தம்பி? பின்னாடி இங்கே ரிவர்ஸில் இருக்கேன். ரிவர்ஸில். இவர் தான் எங்களை வந்து சிக்மங்களூர் கூட்டி போகிறதா ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு. இந்த வீடியோ வந்து திரையில் வரப்படவில்லை என்றால் ஏதாவது ஆனால் என் கோபுரம் எடுத்து நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பிளாக் பாக்ஸ் ரெக்கவரி பண்ணுறது மாதிரி. இதுக்கு வந்து இவர் தான் காரணமாக இருப்பார். நாங்கள் நல்லபடியாக வந்துட்டாலும் அதுக்கு இவர் தான் காரணம். இல்லை, பாதியில் இவர் தான் வண்டி ஓட்டுறாருன்னு நினைக்கிறேன். எப்படின்னு பார்ப்போம். அங்கே ஒருத்தர் இருக்கார், நம்ம அறை உறுப்பினர். அவர் இன்னும் வரவே இல்லை. வானவில் ப்ரோ தெரிஞ்சு போச்சு. கடைசியில் வந்து பிரிட்டோ வானவில்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. நார்த் இந்தியா வரைக்கும் நியூஸ் போயிருக்கு. ஓகே, பயணத்தை ஆரம்பிப்போம். தம்பி ஆன் பண்ணுறோம். நாங்க வந்து சேஃப்டியா பிடிச்சிருவோம், எங்களுக்கு ஒன்றும் ஆகாது. சிக்மங்களூர் வரைக்கும் நாங்க வந்து இப்படிதான் போறோம். தம்பி நீ அங்க பிடிச்சுக்க. ஓகே ஓகே. ஏரியா ஜனலாம் நிக்குது, நம்மள பாக்க. சுத்து போட்டானுங்களா டேய். கண்ணை பாத்தீங்களா தெரியுது. வரவரையா தூங்க, எனக்கே கண்ணு இப்படி இருக்கே. தூங்காம 2 பேர் வந்துட்டு இருக்காங்க. நான் கூட பொய்யா பேசுற நீ இடையில சொல்லிக்கிட்டா பாருங்க ப்ரோ, நான் எதுவுமே இல்லை, நான் தான் ஆக்டிவ் பர்சன். நாங்கள் வந்து ஒழுங்காக காலையில் எந்திரிச்சிட்டோம். நாங்கள் நானும் இந்த சுமித் இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கான். விளையாண்டுட்டானா? எனக்கு ரூட் தெரியாது, அவன் தான் மேப் போட்டுட்டு இருந்தான். ஏ ரைட்டா லெஃப்டாடா? நேரா போ, நேரா போ. ஒரு வழியாக நம்ம இங்கே தான் இறங்கணும். இறங்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து முக்கியமான அர்ஜென்டினா ஒர்க்கு போகணும். அதனால் வண்டி நிப்பாட்டியிருக்கு. உடம்பெல்லாம் சரியான வலி. வாங்களே, வணக்கம். தேனியிலேருந்து ஏன்னா நீங்களும் விளாக்கில் வாங்க. இல்லை இல்லை வரணும், மதிக்கலை. கடைசி இந்த என்னோட காஸ்டியூம் பாருங்கள், கைலி போட்டு வந்திருக்கேன். நம்மளால ஷார்ட்ஸு பார்த்தீங்களா, ஷார்ட்ஸ். இவர் தான் பாருங்க ட்ரிப்புக்கு போற மாதிரி வந்திருக்காரு. ஃபுல் இந்த மாதிரி ஃப்ளோரல் பேட்டர்ன்லாம் போட்டு வந்திருக்காரு. சொல்ல முடியாது, நம்ம இப்போ வ்ளாக் பண்ணுறோம். டக்குன்னு ஒருத்தர் கையை நீட்டி அப்படியே இந்த கேமரா எடுத்துட்டு போயிட்டாருன்னா அவ்வளோ 30,000. ஹாய் தாத்தா. ஹாய் ஹாய். இல்லாத அலுமெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நாங்களும் நடு ரோட்டில் அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். காடு மலை இதை பார்த்தோன்னே திரும்பி காட்டுவாசியாக மாறிட்டேன் சுமித். இங்கே பாருங்க. இந்த மாதிரி மெயின் ரோட்டில் வந்து நம்ம உச்சா போனால் கொஞ்சம் பிரச்சனை வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து மறைமுகமான இடத்துல உச்சா போகிறோம். சவுண்டெலாம் வருது. ஓகே ரைஸ், வாங்க பயணத்தை ஆரம்பிச்சு. வாட் ப்ரோ, சிஸ்வல்ஸா நாட் அலைன் ப்ரோ, பீஸ்ஃபுல்லி.
நான் உங்கள் கிரீஜியோ. நம்ம இப்போ அடர்ந்த காட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கோம். நம்ம இங்கே சர்வைவல் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப ஃபஸ்ட்டு உச்சா போகணும். இங்கே பாருங்க, இவங்க பிகம் மேன், ஸ்பைடர் மேன், எக்ஸ் மேன், ஓ மங்கி மேன். இங்கே பாருங்க, நேச்சர் ஃபக்கர். பாருங்க, ஆக்சிடென்ட் பண்ண போறாங்க இவங்க. எதுக்கு என்னன்னு தெரியல. ஸ்டார்டிங்ல போட்டாங்க ஒரு பெருசான சுசுக்குஸு. இந்நேரம் எங்கள் அண்ணன் ஒருத்தர் மர்டர் பண்ணியிருப்பாப்புல. ஏதோ அவரோட நல்ல நேரம், அந்த பையனோட நல்ல நேரம் தப்பிச்சுட்டான். Bro, say something about Girijana drift. पागल साला मारेगा किसी को भाई. ये अब तो मरते. What about your Girijana வண்டி ஓட்டினாங்க, எப்படி இருந்துச்சு அந்த ஃபீல்? கதவு மூடுங்கண்ணா. சாப்பாடு கண்டுபிடிச்சி தேடி போயிட்டு இருக்கோம். சாப்பிடணும், ஆயுதுக்கு பசிக்குது. நீங்கள் வந்து சாப்பிட்டா நானும் தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஒரு குரூப்ஸ் இருக்குது. வேற யாரும் இல்லை, ஆனால் 3 பேர் தான். ஏன் நீங்கள் வந்து இந்த இட்லி, இந்த புல் பூண்டுகள் அதெல்லாம் சாப்பிட மாட்டீங்களா? ஆடு மாடு மாதிரி புல்லெல்லாம் திங்கிறது இல்லை, ஒன்லி ஆடு மாடு தான் திங்கிறது. இப்போ வந்து சர்ச்சிங் ஃபார் ஃபுட்டு வந்து ஜங்ஷன் வந்துட்டோம்னா, ஜங்ஷனில் இந்த மாதிரி ஒரு கடை இருக்குது. பட் ஓகேவா சொல்லலாம், ஒரு 10க்கு ஒரு 6 அந்த மாதிரி நான் ஒரு ரேங்கிங் கொடுப்பேன். ஸோ வந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு மினிமமான ஒரு சாப்பாடு. பட்ஜெட் எவ்வளோன்னு தெரில, என்னந்தா போய் தான் பே பண்ணுவாங்க. பே பண்ணதுக்கப்புறம் தெரியும் பட்ஜெட் என்ன அப்படின்ட்டு. ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்களா, நம்ம வந்து அவங்க ஃபேமிலியில் வந்து நாங்கள் வந்து பிரபலமான யூடியூப்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் எனக்கு மட்டும்தான் தெரியும் நான் வந்து வெறும் 700 சப்ஸ்கிரைபர் தான் வச்சுருக்கேன்ட்டு. ஸோ இங்கே எனக்கு சாப்பிட்டதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது அந்த வியூ தான். இங்கே பாருங்கள், இது கடைக்கு மேலே அப்படியே வியூ. கடைசியில் நம்ம நிலமை இங்கேருந்து உட்கார நிலமே ஆகி போயிடுச்சு. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டேனால, அதுவும் நாளைக்கு வேறு பக்ரீத்தா, அதனால் 3 டேஸ் லீவ் ஆகி போச்சு. சாட்டர்டே, சண்டே, மண்டே. அதனால் எல்லோரும் படையெடுத்து கிளம்பி வந்துட்டாங்க. ஸோ வந்து முல்லையன்கிரி வந்து கொஞ்சம் அப்படியே அந்த ஒரு ஸ்ட்ரெச்சு தான், ரைட்டு திரும்பணும் இருக்குது தான். அங்கே போனால் தான் நம்ம எதாக இருந்தாலும் மற்ற இடத்துக்கே போக முடியும். ஸோ அந்த இடத்துக்கு மேலே போக முடியல. ஸோ காரை வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பார்க்கிங் போட்டு இங்கே ஒரு சாமி இது வச்சுருந்தாங்க. ஸோ வந்துட்டு இங்கே வந்து உலகம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் வர மாதிரி பிளான் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா வெள்ளனை வந்துடும். என்ன உடனே ஒரு 3 மணிக்கு பெங்களூர்லேருந்து வர்றோம்னா ஒரு 2 மணி கரெக்டாக 2:30 3 மணிக்கு கிளம்பிட்டு இடையில ஒரே ஒரு டீ ஸ்டாப் போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்ம ஒரு 4-5 டீ ஸ்டாப் போட்டு கொஞ்சம் ஃபன் பண்ணிவிட்டு, அது எங்கள் கூட ஒருத்தர் இருக்கேன். இப்போ 200 கிலோமீட்டர் இருக்கிற சிக்மங்களூரை எங்களுக்கு 300 கிலோமீட்டர் சுற்றி கூப்பிட்டு வந்தாப்புல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறாப்புலையா. இப்போ இந்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுற நிலம தான் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நடு காட்டில் உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். நீங்கள் எப்பாச்சும் எங்கேயாச்சும் வரணும்னா காலையிலேயே சீக்கிரமாக வந்து ரீச் ஆகிற மாதிரி, சன்ரைஸ் பார்க்குற மாதிரி வரணும். 5 o'clock எல்லாம் அந்த பாயிண்ட் கிட்ட வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தால் நல்ல விஷயம். ஆமாம், எனக்கு தெரிஞ்சு 6 மேலே விடுவாங்க என்ட்ரி. நல்லா பெரிய பெரிய BMW, அப்புறம் KTM, அப்புறம் வந்து SSF எல்லா வண்டியெல்லாம் தாறுமாறாக ஓட்டிக்கிட்டு இருக்கு. பைக்கில் வந்தால் பிரச்சனை இல்லை, பைக் வந்தால் சருப்புன்னு நீங்கள் சந்தில் ஏறி போயிடலாம். பட் நீங்கள் காரில் அப்படியே கொஞ்சம் பெரிய பெரிய அந்த டவேரா, ஃபோர்ஸ் இந்த மாதிரி வந்தீங்கன்னா உங்களை வச்சு செம்படிச்சு விட்ருவாங்க, ஒன்றும் பண்ண முடியாது. இது எந்த ஒரு ட்ரக்கிங் பிளேஸ் ஆனால் அவள் தான், நந்தி ஹில்ஸு அவள் தான், எல்லாத்துக்குமே சீக்கிரமாக இருக்கணும். ஐயோ, நந்தி ஹில்ஸ் தான் நீங்கள் காலையில் 4 மணிக்கு போனாலும் கூட்டமாக தான் இருக்கும். ஆமாம், அங்கே விடுறதே 5 மணிக்கு. அது விடுறது அதுக்கே ஒரு கியூ நிற்கும். 5 மணி 3 கிலோமீட்டர் கியூ நிற்கும். நான் ரீசெண்டாக லாஸ்ட் வீக் போயிட்டு வந்தேன். ஆனால் இந்த இடமே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் எப்படி பாருங்களேன், அங்கே அப்படியே ரோட்லேருந்து ஏறி ஸ்டெப் ஏறி வந்துட்டோம். அப்படியே ஒரு பெஞ்சு மாதிரி போட்டிருக்காங்க. அப்படியே போயிட்டு அழகாக இங்கே உட்காந்துடலாம். அப்படியே மரம் வளருங்க இதுக்கு தான் சொல்கிறாங்க போல். அந்த ஸ்பாட்டில் உட்காந்துருந்தோம். கடைசியில் கொஞ்சம் நேரம் குட்டி தூக்கம் போனால் 2 மணிக்கு தான் உள்ளே விடுவாங்க. மணி இப்போ 12 ஆகுது. ஸோ அதனால் எந்திரி உடனே படுத்துரும். எந்திரி, இங்கே இருக்க இலைகளை பிச்சு எந்திரா. இங்கே இருக்க இலைகளை பிச்சு நம்ம வந்து படுக்கையாக மாற்றி விட்டார் நம்ம குட்டி குஞ்சா.
நவோதயான்னு அப்பப்போ ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸோ நவோதயா சப்ஸ்கிரைபர்ஸ் யாராக இருந்தீங்கன்னா நம்ம குட்டி குஞ்சனுக்காண்டி ஒரு லைக் போட்டு இந்த சேனலை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ எனக்காண்டி ஒரு மெத்தை செய்வான், எடுக்கு போ. ஓகே, நீங்களுக்காக ஒரு பெட்டா. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பெருசாக இருக்கிற மீஸு, இவங்க சைஸு ரொம்ப பெருசாக இருக்குது. இவங்க சைஸுக்கு இது செட் ஆகும் நினைக்கிறேன். பாருங்கள் சைஸு. ஸோ இது அப்படியே பிச்சுட்டு அந்த அப்படியே பின்னாடி பேக்ரவுண்ட் பாருங்களேன், ஃபுல்லாக ரப்பர் தோட்டமா இல்லை என்ன இதுன்னு தெரில, நல்லா தான் இருக்குது. பாருங்க அவங்க சைஸுக்கு இவ்வளோ பெருசாக, எனக்கு இது ஒன்று போதும்டா. பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் ஃபுல்லாமே பாருங்க, நான் வேணும்னா ட்ரைபர் மாதிரி கூட ஃபன் பண்ணலாம் ப்ரோ. ஆனால் அங்கே ஒரு ஜீவன் காருக்குள்ள ஒரு 3 ஜீவன் வந்து கஷ்டத்தில் இருக்குது. ஆனால் நாங்கள் இங்கே வைப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஜாலியாக. இது எவ்வளோ பெருசாக இருக்குன்னு வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி டிசைனை பாருங்க. எங்களோட ஸ்பாட்டை பார்க்குறீங்களா? உங்களுக்கு ஏற்கனவே காட்டிட்டு இருந்தாலும் பாருங்கள், இந்த இயற்கையான இடத்துல நாங்கள் அழகாக படுத்து தூங்க போகிறோம். சரி வாங்க ஸ்பாட் போடுவோம். ஓகே, நீங்களுக்கு இது ஒன்றே போதும். ஆமாம், எனக்கு இது ஒன்றே போதும். ஆனால் வந்து நிழலான இடத்துல வந்து நான் போகலான்னு பிளான் பண்ணிட்டேன். சாமி இருக்கோ? ஸோ வந்து கடைசியாக என் மூஞ்சியில் மட்டும் சாமி எந்த சைடு இருக்கு ப்ளேஸ் பண்ணியாச்சு. நம்ம மூஞ்சியில் கொஞ்சம் வெளியாமல் அடிக்காமல் இருந்தால் சரிதான். அதுக்கு எதுவுமே இல்லை, ஒரு லீஃப் ஒரு இடம் கிடச்சிருச்சு. இங்கே தான் கொஞ்சம் நேரத்துக்கு ஆல்ட்டை போட போகிறோம். முடியலை ப்ரோ, ஏன்னா அவன் காரில் வந்து அந்தளவுக்கு பெருசாக சுகமாக இல்லை. அதனால் நாங்கள் வந்து இங்கேயே தான் படுத்து தூங்க போகிறோம். தேங்க்ஸ் ஃபார் குட்டி குஞ்சான் என்கிற யோகிநாத். அப்படியே ஒரு தூக்கத்தை போட்டு அவங்க கூப்பிடுவாங்க. அப்போ வந்து நம்ம லைட்டாக போய்க்கலாம். 2 கிலோமீட்டர் மாதிரி 2 கண்டேக்கு தான் விடுவாங்க நம்மளை. அது வரைக்கும் ஒரு தூக்கத்தை போட்டு ஃபோனை விடாமட்டு போட்டு நம்ம போவோம். இப்போ வந்து நான் இப்படி படுத்துருக்கேன், என்ன மட்டும் தெரியுது. இப்போ நான் படுத்துட்டு மேலே பார்க்குற வியூ பாருங்கள், அது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். நான் கூட இங்கே தான் பாருங்க, இதுதான் நாங்கள் படுக்கிற இடம். எப்படி செம்மையாக இருக்கு. ஸோ காய்ஸ், ஒரு 2 hours கழிச்சு பார்ப்போம். பாய் பாய் பாய். திரும்பி வருவோம், எங்கேயும் போயிட மாட்டான். பாய் சொல்கிறான் பாய். ஆனால் இவ்வளோ கஷ்டத்துலையும் இப்போ தான் சாப்பிட்டு வந்தோம், ஆனாலும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கான். நல்லா இருக்கு. நீங்களும் இந்த வியூவை ரசிங்க எங்களோட உட்காந்துட்டு. அந்த மேகம் அப்படியே அழகாக நகருங்க. ஒருவருக்கு இந்த வியூ பார்த்துட்டே இருங்க, அப்படியே பாஸ் பண்ணிட்டு வரேன். ஒரு 1.5 மணி நேரம் தூங்கியிருப்போமா? கூடவே தாண்டா தூங்கிருப்போம். சரி, ஒரு 1.5 மணி நேரம் தூக்கத்துக்கு அப்புறம் கடைசியாக வந்து அந்த கேட்லாம் திறந்துட்டாங்க. அதாவது உள்ளே அலோவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ வண்டி எடுத்து நாங்கள் திருவ ஆரம்பிச்சிட்டோம். முகரையெல்லாம் பார்த்தா பீ மாதிரி இருக்கும். அதுலயும் முக்கியம் மாப்பிள உன் வீடியோ ஒன்று வச்சிருக்கோம் மாப்பிள. நாங்க பக்கத்துல ஒருத்தர் உட்காந்துருக்கான் பாத்தியா, அவன் சிறப்பான வீடியோ வச்சிருக்கான். படுத்து தூங்குறப்ப மல்லாக்க பின்னாடி படுத்தப்ப அதை ரெக்கார்ட் பண்ணி அது வந்து நாங்க ரொம்ப அருமையா வந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கோம். வாய் பொளந்துக்கிட்டு தூங்குறது வந்து தெளிவா குறி வச்சு அடிச்சு. கரெக்ட். இப்போ நாங்க அதான் வந்து நாங்க வந்து எல்லாருமே தண்டா பண்றானுங்க. சச்ச ரேசிஸ்ட் ஃபெல்லோஸ். ஏ ரேசிஸ்ட் நையே பே தூ மோர் தென் ரேசிஸ்ட் தி பாடி ஷேப் பிளடி டா. நம்ம பேசுறது உனக்கு புரியல. நம்ம குரூப்ல ஒரு ஹிந்தி காய் மாதிரி மாட்டிக்கிட்டான். அதனால வந்து அது நாட் நுண்டா பிரதர், லிம்டா கிரிம்ப அக்க கும்ப கிஸ்கே. ரொம்ப நீண்டதுக்கப்புறம் அநியாயத்துக்கு பசிக்குது எல்லாருக்கும். ஸோ ஒரு ஸ்டாப் போட்டு 4-5 ஃபோட்டோலாம் கிளிக் பண்ணோம். அது அப்படியே நாங்கள் சைட்லேயே போடுறோம். அப்புறம் வந்து பசிக்குது நான் இங்கே பாயிலுக. அதனால் இங்கே இருக்க கடைகளில் லைட்டு ஒரு பர்ச்சேசிங் சாப்பாட்டையும் போட்டு ஓ கடிக்காகி நார்மல் நீர் இது. இந்த மாதிரி போகிற வழியே நிறையா ஸ்டாப் இருக்குது. நம்ம அப்படியே நின்னோம்னா உங்களுக்கு சோளம், மக்காச்சோளம், பானிபூரி, பேல்பூரி, அப்புறம் ஃப்ரூட்ஸு அந்த மாதிரி நிறைய விற்பாங்க. ஸோ பறிச்சுனா வாங்கி சாப்பிட்டுங்க.
இதுக்கே இலக்கிது. இன்னும் நாங்கள் ட்ரிப்பு இப்போலாம் ஆரம்பிக்கவே இல்லை, ட்ரக்கிங்லாம் ஆரம்பிக்கல. அதுக்குள்ளேயும் ஸோ நல்ல தூக்கம். தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. இவெல்லாம் மட்டும் தூக்கம், வாயை பழம் தூங்கிட்டான். என்னப்பல வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சாப்பிட்டீங்களா? மட்டும்தான் தவிச்சாய்க்கு தண்ணி கொடுத்தாரு, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப அல்சாட்டியாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் உதச்சி மூஞ்சிக்கிஞ்செல்லாம் உடைக்க போகிறேன். இவனுக்கு நாங்கள் காதோல் பண்ணுறான்ற பேரில் எங்க காதெல்லாம் நசன் நசன் பேசிக்கிட்டே இருக்கேன். இந்த மாதிரி கூட்டத்தில் இந்த புள்ள தாங்க பாவம் எங்கள் கேங்கு. அதுக்கு நாங்கள் பேசுறதும் புரியல, அது பேசுறது எங்களுக்கு புரியல. ஹிந்திக்காரனா போயிட்டேன். இவனு கூட தமிழ் தெரிஞ்சுனா இவன் நல்லா ஃபன் பண்ணிருக்கலாம். நம்ம கேங்கோட லூசு கூதியை பார்க்கணுமா? இதை பார்த்துக்கோங்க. அம்லோ பூச்சரே இவர் எப்படின்னா இவர் வந்து இவருக்கு வந்து முடி கொட்டலை, இவருக்கு மண்டையில கேப் ஜாஸ்தி, வேற ஒன்றும் கிடையாது. என்னங்க என் மாப்பிள்ளையோட பிடிச்ச விஷயம் என்ன தெரியுமா? எதா இருந்தாலும் போட்டு வருது போப்பில். மாப்பிள்ளை ட்ரீட்மெண்ட் போகிறான். ஹெச்எஸ்என் அவர் ப்ரொமோட் பண்ணுறேன். ஹெச்எஸ்என் நீங்கள் இதெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறீங்க, நான் சொல்லவே இல்லை, டிஸ்க்ளோஸே பண்ணல. சாரிங்க, காப்பிரைட்ஸ் ப்ராப்ளம் வந்துடும், அதனால் அதை கட் பண்ணிடலாம். ஆனால் உங்களுக்கு ஏதாவது டவுட்டு வந்துச்சுன்னா வாங்க ஹோப்பா ஆகும். நீங்கள் கேட்க வேண்டிய ஆள் வந்து நீங்கள் குரூப்பில் வந்து பார்த்தா என்ன ஹேர் ட்ரீட்மெண்ட்டுக்கு அம்பாசிடர் மாதிரியா இருக்குது. கட் பண்ணுங்கடா பார்த்தா அம்பாசிடர் மாதிரி இல்லை மாப்பிள்ள, கட் பண்ணுவீங்க வாய்ப்பு இல்லை. கல்லு அப்புறம் அம்பாசிடர் மாதிரி அட்டி வாங்கடா அண்டாம இருக்கு அப்படின்னு நல்லா இருக்கு. See, eat the seed, throw the seed to forest. வாங்கம்மா உப்பு மூட்டை வாங்க தான். அடுத்து நம்ம ட்ரை பண்ண போகிறது Jackfruit. சக்கப்பழம். பாப்படா இந்த என்ன சொல்லுவோம் நம்ம? பலாப்பழம். ஓகே, பலாப்பழம் சாப்பிடலாம். ஒரு காம்பினேஷன் யோசிச்சிருக்கேன், ட்ரை பண்ணி பார்ப்போம். மாப்பிள்ள இந்த கேமரா பிடிக்கிறியா மாப்பிள்ள? ஒரு சக்கப்பழத்தை எடுத்துக்கொள்ளவும், இன்னொரு மாம்பழத்தை எடுத்துக்கொள்ளவும், சக்கா கடி மாமாவை போய் ரெண்டும் சேர்ந்து வயிற்ற கலைக்கிறோம். நல்லாவே இல்லை. மூஞ்சில் ரியாக்ஷன் மறந்துட்டாங்க. லேடிஸ் அங்கே கேமராமேன் அங்கே பறக்குறாரு. ஒரு வியர்டான டெஸ்ட்டு, நல்லா இருக்கு. கை செஞ்சு ட்ரை பண்ணாதீங்க, அது வெட்டர் எடுக்கணும். நிறுத்து போதும். அது வெட்டர் எடுமாப்ல. இது கத்தியா? एक प्लेट दे दो। कितना रहेगा? 50। एक प्लेट 13 पीस आता। 13 पीस। मोहम्मद अबैद हाँ अच्छा वाला डालो। 100 है। अच्छा है। कुछ खराब वाला है इस तरफ। खा के देखो एक। தம்பி எனக்கு குறாடி पेमेंट है। இங்க கம் ತುಂಬಾ ಥ್ಯಾಂಕ್ಸ್. நம்ம டிரைவர் ಹೆಸರೇನಾ? ರಂಜಿತ್ ಅಣ್ಣ. டிரைவர் நல்லா செமையா ஓட்டினாரு. என்ன என்ன கைலில கொஞ்சம் அவுந்துருச்சு. கையில எடுத்து கட்டு. நீங்க பாருங்க, அந்த வேகத்தில் கைலியே அவுந்து விட்டது. ஆஹா, அற்புதம், அருமை. ஆனா கேமரால தெரிய மாட்டேங்குது. மாப்ள என்னடா பீக்ல இருக்காங்க பாருங்க. அதான் நானும் யோசிக்கிறேன். மேல எப்பறா போறது? எனக்கு பாட்டு தெரியும், சொல்றா. ஃபர்ஸ்ட் ஏறி எப்படி இருக்கு?
தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருக்கு. உங்களுக்கு அப்படியே இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறது மற்ற ரூம்லாம் இங்கே சைடில் தனியாக இருக்குது. நீங்கள் அங்கேருந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பண்ணிக்கலாம். 2 லெவல் இருக்குது. ஒன்று இங்கே குளிக்கிறாங்க கீழே பக்கத்தில் போய் கட்டுறேன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா மேலே அந்த லெவலில் போய் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம முக்கால்வாசி அந்த சைடு போகிற ட்ரை பண்ணுவோம். ப்ரோ IPC ப்ரோ जानता है ना apart from others lawyer should be very careful bro Unda bro from here to there bro சைடில் ஏறி போயிடலாம். அப்படி போமா போகலாம், ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு போகலாம். அங்கேயும் மாற்ற முடியாதா? அங்கே போய் துணி எங்கே வைப்பீங்க? பேக் எங்கே வைப்ப? மேலே தான் இருக்கும். ஆனால் அங்கே ஜாஸ்தி பேர் இருக்காங்க, தண்ணி கம்மியாக தான் இருக்குது. அந்த 2வது போயிடுமா? 3 லேயர் இருக்குது. ஃபர்ஸ்ட் லேயர் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக நிற்கிறாங்க. 2வது இங்கே, அப்புறம் 3வது அங்கே தான் தண்ணி விழுந்துக்கிட்டு இருக்கு. ஸோ கூட்டத்தை பாருங்கள், இன்னைக்கு ஹாலிடே மொரட்டு கூட்டம். பாபா வாவ் கைலி போட்டுட்டு ஏறிட்டு இருக்கோம். அதான் கொஞ்சம் பெரிய டாஸ்காக இருக்குது. ஷார்ட்ஸ்லாம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். एक सेकंड ಸ್ವಲ್ಪ ಜಾರೋ ಥರ ಇರುತ್ತೆ. ಗಿಡ ಇಟ್ಕೊಂಡು ಬೇರೆ ಡೇಂಜರ್ ಇರ್ತಿದ್ದಿ ಏನು ಅದ್ರ ಗ್ರಿಪ್ ಇದೆ ಬೇರೆ ಇಟ್ಕೊಳ್ಳಿ. ಬೇರೆ ಗಟ್ಟಿದೆ. ஈஸியாக ஏறி வந்தது காரணம் woodland slipper. ப்ரீ ப்ரொமோஷன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். woodland ஃபியூச்சரில் வந்து எனக்கு கூட நீங்கள் வந்து கொலாபரேட் பண்ணணும். பார்ட்னர் ஆகிடும், ஷேர் பார்ட்னர் ஆகிடும். அவ்வளோதான். வீடியோ என்கிட்ட கையில் இருக்கு. நான் தான் அதுக்கு ஓனர். அல்ல இங்க வாக்கறோம். என்னாச்சு? பேக் கீழே வச்சியாடா? சரி இடமே இல்லையாடா? நல்லதா இடம் ப்ரோ. எங்க தூக்காதப்ப? சரி ப்ரோ அந்த பேக்கை தூக்குங்க. இன்னைக்கானே எங்கே வைக்க போகிற இப்போ? ரெயின் கோட் போட்டு வைக்க போறியா? இதுதான் மூளை வேணும். இங்கே காட்டு. ஸோ பேக் வந்து ரெயின் கவர் போடுங்க. ரெயின் கவர் போட்டால் தான் ஓரளவுக்கு சேஃப் பண்ண முடியும். இல்லைனா ப்ரோ திஸ் ஒன் யூ புட்டிங். Hi bro, how was the feel coming here? It was literally really difficult to climb this mountain. Okay, but how then we only know how we will climb this. what is the curiosity to reach there now? Sorry, what? The curiosity that to reach there. How you are feeling? Like what is that Josh? I can't express my words like how much I am happy for that waterfall. Okay, then come let's go fast. We'll go then. We'll go and enjoy. Enjoy. Just will enjoy. That's it. நீங்க என்ன சொல்றீங்க ப்ரோ? ஃபீலிங் எக்ஸ்டாட்டிக். Oh my god, aesthetic. ஓகே, அந்த அங்க போறதுக்கு எப்படி கியூரியாசிட்டி எந்த இது வியூ? 6 பேக்ஸ் பாருங்க. 6 ஃபேமிலி மேன் பேக். 6 பேக்ஸ் பாருங்க எப்படி இருக்காங்க இவங்க பாருங்க. இங்க இன்னொருத்தனு கிரீஜானா இங்க அந்த பின்னாடி அவர் பின்கடை இதாரு. கிரீஜானா
ಫೋಕಸ್ ಎಲ್ಲ ಇಲ್ಲ ಡ್ಯೂಟಿ ಬೇಡಲ್ಲ ಅವಲ್ಲಿ ಆ ಕಲ್ಲು ಮೇಲೆ ಅವ್ನ ಶರ್ಟ್ ಮೇಲೆ ನಿಂತಿತ್ತು இது பாருங்க ஃபேமிலி பேக் ஆனா இது ஃபேமிலி பேக் இல்ல 6 பேக் இவங்க பாருங்க பாடி எப்படி இருக்கு இந்த பாடி இன்னும் கிளியரா தண்ணிக்குள்ள பார்க்கலாம் வாங்க போகல தண்ணிக்குள்ள பார்க்கலாமா ஏன்னா என் கையில கொடுக்குறேன் நானே இது ஓபன் ಮಾಡಿ bro you will come like this bro or naked ಏ ಬಸ್ ಚಪ್ಪಲ ಕಳ್ಟ್ರಾ ನೀ ನರೇಶ್ ಚಪ್ಪಲ ಕಳ್ಟಾ ಗ್ರಿಜ್ ಅಣ್ಣ ಬನ್ನಿ thank you for your contribution கவுண்டர் ஓபன் பண்ணிட்டீங்களா நான் செட்டி மட்டும் போட்டுருக்கேன் போதுமா நாங்க போட்டுருக்கிறது ஜட்டி தான்டா இதாண்டா எங்க ஜட்டி மாடர்ன் ஜட்டிடா எங்களெல்லாம் கவர் பண்ணணும்னா இவ்வளவு பெருசு தேவை ப்ரோ கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க டோக்கன் இல்ல என்னதான் கையில தான் இருக்கு நான் வச்சுக்கிறதா பாரோபா நீ என்னடா ஓகே இப்போ எங்கடா இல்ல வைப்ப வேண்டாம் நீங்க வச்சுக்கோங்க இல்லன்னா சுமித் அண்ணா கொடுங்க கடைசியில் நாங்கள் ஒரு அழகான ஃப்ளவரை கண்டுபிடித்தோம். இந்த பாட்னி ஸ்டூடெண்ட் பேர் என்ன சொல்லு. யாரும் தெரியும் நீங்க சொல்ல மாட்டேன். பூவை பிடிச்சிட்டான். இது ஓவரியோட கனெக்ட் ஆகக்கூடிய ஸ்டைல். இப்போ மட்டும் வந்து இவன் வந்து இதை பாப்பா ப்ரோ பிடிங்க ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச் ஓத்தா, நான் எடுத்து கொடுத்ததுடா. விஷயம் பார்க்கலையா? This is big flower. எடுத்தாச்சா? ஸ்டார்ட் பண்ணுங்க ப்ரோ, டான்ஸ் பண்ணுங்க ப்ரோ. பிரிட்டானே இங்கே மேலே ஏறி வந்துட்டு அங்கே ஒரு வீடு இருக்கு, அந்த வீட்டையும் காட்டிடு. இந்த வீடு பாருங்க. கொஞ்ச நேரத்துக்கு வந்தால் வந்து வாய்ஸ் ஓவர் கொடுத்துருப்பேன் ஏதாச்சும். பாருங்க வியூ பாருங்க எப்படி இருக்கு. ஷார்ட்கட் இதான். ஷார்ட்கட் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒழுங்கா புடுறா. See, boys are discussing something and something. Go up, go. அப்படியே முன்னாடி வர, முன்னாடி கவர் பண்றாங்க எல்லாரையும். கரெக்டா what exactly meaning of loose up? That's See, பாகல் nothing visible. loose pussy, okay? Loose and pussy. பாகல் சூத். பாகல் சூத். ஓல்டு புசி எக்ஸ்பயர்டு புசி. Still expired. Have some backup option. உனக்கு தெரியுமா நாங்க ஸ்மைல் கொடுங்க. க்ளோஸ் அப்ல கட்டாதடா எங்க அண்ணனை. ஒரு ஸ்மைல் கொடுங்க. டேய் க்ளோஸ் அப்ல கட்டாதடா. அங்க பாருங்க இவங்க பேண்ட்டுக்குள்ள ஒரு இல்ல நீ சட்டி போட்டு கழட்டுற மாதிரி ஒரு வீடியோ இருக்கு, வேணுமா நான் போட்டுருவேன். அப்புறம் நீ ஸ்னேகாட்ட பேசாம மங்களூர்ட்ட பேசின வீடியோ என்கிட்ட இருக்கு. இல்ல காலையில நேத்து நைட் கூட பேசிட்டு இருந்தான். இங்க பாருங்க அந்த போட்டோ பாருங்க. ஏனே ஏசி ஃப்ரீ ஏசி போகுது. இந்த பொந்து இந்த ஓட்டைக்கு தான் பெருசா இந்த ஓட்டை தான் இருக்கு. அந்த ஓட்டைக்கு தான் பெருசா பாருங்க. இந்த ஒரு மணி யோசிச்சுக்க, அப்புறம் அண்ணன் வச்சு செய்வேன், அதுவும் இடம் பார்த்து செஞ்சு விட்டுருவேன். ஓகே குட்டி குஞ்சா பாருங்க, டவுசரை பாருங்க, பேண்டிட்டு அப்படியே கழுவாம வந்துட்டேன் பாருங்க. ஆயெல்லாம் கிடக்குந்தா
செத்தாண்டா இன்னைக்கு. இதை நான் போறேன் மட்டும் பாடுறா. நான் கொடுத்த போஸ் பார்க்கலையா மாப்பிள்ள? இவங்க ஏதோ பெரிய ஏதோ பண்ண போறாங்க, என்னன்னு தெரியல. ஏதேதோ காசு கொடுத்து ஏதேதோ வெரி சா காசு கொடுத்து போஸ்ட் கொடுக்கறதுக்கு, காசு கொடுத்துட்டு கண்டென்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் காசு கொடுத்துக்கிறேன். இருக்க என்னோட 700 சப்ஸ்கிரைபர்ஸ் நீங்களே சொல்லுங்க. ஆமா, காசு இவங்க கொடுத்து பண்ணிருக்கலாம். பெய்டு ப்ரொமோஷன் தான் எல்லாமே. ஏறி மேலே போமா இல்லை மேலே மேலே தான். இங்கேருந்து இன்னும் 2 புள்ளி. You have to wait bro. Sun reaches the top. கார் கார் தயிர் ப்ரோ, இப்படி லென்த்தாக பண்ணுங்க, எல்லாரும் கவர் ஆகும். Top view. இப்போ வந்து நம்ம எல்லாத்தையும் இங்கே இப்போ நைட் எப்படி போச்சு? ஹவுஸ் யூர் நைட் ப்ரோ? எஸ்டர்டே டைட் வியூ. நோ ப்ரைவசி. நோ பிரைவசியா? என்னாச்சு என்னாச்சு? எதுவுமே அவன் வந்து மைசூர்கிட்ட பேசும்போது நாங்கள் டிஸ்டர்ப் பண்ணிட்டோம். மைசூர் இது யாரா புதுசாக இருக்கு மைசூர்? சும்மா ஏதோ ஓல விடுறாங்க. ஏய் நேற்று நைட்டு யார்டா பேசுனா? நேற்று நைட்டு யார்டா பேசு? யாரா அது கீப்பன்னு கேட்டதுக்கு ஆமான்றோன்னே. பிருத்திங்கிறான். அவன் பேர் பிருத்திவி தான். மாடிக்கிட்டான். பதிவாயிடுச்சு. ஸ்னேகா பார்த்துக்க, ஸ்னேகா பார்த்துக்க. இவனை நம்பி நீ வருது சார். பார்த்துக்கோ, நான் எவ்வளோ நல்லா இருக்க பாரு. ஜோ பார்த்துக்கோ. என்னடா பண்ற? இங்க பார்த்து இங்க அடிக்கிறியாடா? இந்த கார் ஏறி வந்துட்டான் ஒருத்தன். என்ன கார் அது? போலோ. போலவா? போல புண்டை. அண்ணே கார் ஏத்துறானே. ஆனா என்ன அடி வாங்கினா மேபி. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் சேர்ந்து ஒண்ணு பாருங்க. அப்படியாண்டா வைக்கிற கேமரா புண்டா, அவனை எப்படி திருப்படா? சரி ஓகே, திஸ் இஸ் கால்ட் ஸ்பேங்கிங். Give me daddy. என் உமால வந்துச்சுடா, வியூ வந்துச்சுடா. உங்க உமால ரே ஏறிடும்டா, இப்பயே மேலே ஏறிடும்டா. அண்ணே ஓரமா அவனே. டேய் ஓரமா வாங்கடா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், வண்டி கிண்டி எல்லாம் வருது. வேணான்னா இங்கே வந்திருக்கலாம் ஈஸியாக. நோ வரிஸ், நோ டென்ஷன். ஆனால் வியூ செம்மையாக இருக்கு. பெரிய அனுமானு பாருங்க. அப்புறம் இந்திரன் அடி வாங்கிட்டு ஏய், இதுக்கு தான் அடி வாங்குவா. இந்த 2 அடி வாங்குவா. இந்திரன் தான் அடி வாங்குவோம். என்னாச்சு? ரிவ்யூ பண்ணிட்டு. Exactly, it's not showing anything, bro. இட்ஸ் ஷோயிங் ப்ரோ. It's showing. வாங்க ப்ரோ, ஒரு வாக்கு. Then it's ஒரு வழியா வெளிச்சம் வந்துருச்சு. One நல்லா love. இருக்கு. செம்மையாக இருக்கு. friend. One love. ஒண்ணுலவா? motherfucker. போடா, சீக்கிரம். மல்டிபிள் லவ்னு சொல்றியா இப்ப? அது இவனுக்கு மாப்ள. அண்ணே உங்களுக்கு தான். இவனுக்கு தான். ஏத்துக்கலாம். எனக்கெல்லாம் இல்லப்பா. You motherfucker. எஸ் ப்ரோ. ஏய் என்னடா? இந்த வியூ பாருங்க, What the fuck? இது வேற எப்படி இருக்கு, செம்மையாக இருக்கு. மாப்பிள்ள இந்த சிமெண்ட் போடும்போது ஏதோ ஒரு நாய் நல்லா நடந்துக்கும். இதானதான். அருமையான வியூ. Actually we should go there. எந்த இடமே தெரியாம ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு இருக்கோம். இங்க எல்லா இடமே வந்து வியூ பாயிண்டா வந்து நம்ம என்ன பண்றது? என்னடா அர்த்தம்? Very magnitud. டேய் புதருக்குள்ள எவனா மேட்டர் பண்ணிருக்கீங்களாடா? அரே 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 அரே. யாரு தெரியல. ஏய் பேவர்ஸே. டேய் ஆனா இருக்கிற எல்லாமே சேட்டை எல்லாம் பண்ணிட்டு இருக்கே. நில்றா, இங்க ஒரு ஷாட் வச்சு அங்க நடந்து வர மாதிரிடா. போ போ. தம்பி கொஞ்சம் பார்த்து, காத்தடிக்குது, பறந்துட போற.
எல்லாரும் வந்து குணா கேவ்ஸ் விழுவாங்க. நாங்கள் செட் பாயிண்ட் இதில் ஒரு வியூவில் வந்து விழுகலாம்னு பிளான் பண்ணியிருக்காரு. சார் நீங்கள் விழுங்க சார், நாங்கள் உங்களை வச்சு நாங்கள் ஒரு பிரபலம் ஆயிடுவோம் சார். இன்னும் 10 வருஷம் கழிச்சு நான் விழுந்தா என்னை காப்பாற்ற வர்றது யாரு? இப்போ வந்து யாரையும் விழ வைக்கிறதா இல்லை. எனக்கு என்னமோ கூடிய சீக்கிரத்தில் இவன் விழுந்துருவான்னு தோணுது. அவன் ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு விழுந்திருப்பான். பாருங்க, விழுந்துட்டு ஒரு இதுலேருந்து தப்பிச்சு வந்த மாதிரி தான். பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளை ஃபாக் கிராஸ் ஆகுதுன்னா உங்களுக்கு தெரியாது. வேர் ஆர் யூ கோயிங்? அவுட் இன் ஏ கார்டன். சின்ன பொண்ணு நினைக்கிறேன்னு அப்படியே போடா. நல்ல வியூவாக இருக்குது, நல்ல வியூவா இருக்கு, அருமையான வியூவா இருக்கு. நீங்க எல்லாரும் கண்டிப்பா வரணும். 10 ரூபா 10 ரூபா 10 ரூபா. சம்சே சாம்சே சாம்சே சம்சே லேடிஸ் லேடிஸ் சம்சே லேடிஸ் லேடிஸ் காபி டீ சாய் லேடிஸ் லேடிஸ் சமோசே கர்மி கர்மி சாய். லேடிஸ் லேடிஸ். ஒரு லேடிஸ் கொடுங்க. என்ன கண்ணு? தப்பு இல்ல கண்ணு, வாங்க கண்ணு. நெட்வொர்க் இருக்கு. அப்பா Power of Jio. You can taste the power of Jio here. அம்பானி பவர் இங்கே டேஸ்ட் பண்ணலாங்கிறான். ஏன்டா டேஸ்ட் பண்ணி? I still getting Jio signal. அம்பானி சிக்னல் இவ்வளோ ஸ்ட்ராங்குன்னு எனக்கு தெரியாமல் போச்சுடா. இவரே பொறுமையாக போகணுவார், இவரே வேகமாக போகணுவார். 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஏதாவது மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருப்பாரு. நம்ம என்ன பண்றோமோ ஆப்போசிட்டா பேசணும்ல. ஆமாம், இட்லினா தோசைன்னு பாரு, தோசைனா இட்லின்னு பாரு. அதுக்கப்புறம் அவரே ஏதோ ஒன்று சொல்லிட்டு அவரே என் தம்பி நல்லவன். நான் நல்ல பையன்பா. 1ஆம் நம்பர் நல்ல பையன். ஆமாம் ப்ரோ இப்படியே ஏறல வாங்க. கடைசியில் பாயிண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இது வழியா ஏறணும். வாங்க, இப்போ அதை நோக்கி தான், அந்த மலையை நோக்கி தான் பெருசாக போயிட்டுருக்கோம். எங்களுக்கு ப்ராப்பராக அந்த இதெல்லாம் தெரியாது பிளேஸு, அதனால் நாங்கள் இஷ்டமேனிக்கு தான் போயிட்டுருக்கோம். ஸோ ஜஸ்ட் இதை ஃபன் வீடியோவை பார்த்துங்க. ஃபுல்லாக ஃபன்னு தான், எல்லாமே ஃபன் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஜஸ்ட்டு ஃபன்னுக்கு எடுத்துக்கோங்க. அதுதான் ஃபன்னு எடுத்துக்கோங்க. ஆமாம், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. மலை மேல இருந்து குதிக்க போகிறேன். இதுக்கு தான் படிக்கிற பசங்க வந்து ட்ரிப்புக்கு சேர்க்கக்கூடாதுங்கிறது. நம்ம வந்து இங்கே ZView பாயிண்ட்டை பார்க்க வாங்கினாங்கன்னா பிளான் கிங்டம்மு, அனிமல் கிங்டம்மு, அப்புறம் வந்து அது இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. வெரி பேட் காய் ப்ரோ. see that இங்கே ஒரு வீடு இருக்குது. வீடு சாரி, அங்கே ஒரு மலை இருக்குது, பெரிய மலை. அந்த பெரிய மலைக்கு மேலே ஒரு வீடு இருக்குது. வாங்க, நம்ம அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். வந்து நாங்கள் இப்போ வந்து குண்டு எறிதல், அவன் ஏதாவது சொல்லுவோம் அசிங்கமாக கணக்காங்க. வாங்க நீ எடுத்துக்க, நாங்கள் ஒரே டபுள் மீனிங் கைஸா இருக்காங்க ப்ரோ. இப்போ வந்து நாங்கள் யார் ரொம்ப தூரம் கல்லை போட போகிறோன்னு பார்க்க போகிறோம். போட போகிறோன்னு சொன்னால் நீங்கள் வந்து எக்ஸைட் ஆகிருப்பீங்க. தப்பு. நம்மளோட காம்படிட்டர்ஸ் இந்த 3 பேர் தான். Let's wait. தூரமாலாம் தூக்கி போட மாட்டேன், செத்துக்கிட்டேன் நான். Let's wait and watch. இல்லை நீ Who's gonna be a champion of this game? லேடிஸ் ஃபர்ஸ்ட். Ladies. லேடிஸ் லேடிஸ் கமான் சுமித். Samse. ஏய் சமித் Hey bro, this is rainbow. One more rainbow. Rainbow brother. Rainbow is there. Rainbow comrade. த்ரோ ப்ரோ. Cool. வீசுறா. வீசுற வலையில மீன் மாட்டுறது இல்லடா. வாத்தியாரே தூரம் போட்டான்னு வாத்தியாரே, நான் எவ்வளவு நேரம் வீசணும்? நீ கடைசி வரைக்கும் வீசிக்கிட்டே தான்டா இருக்கணும். எவ்வளோ தூரம் வீசுறா? அங்க எங்கே வீடியோ ரெக்கார்டிங் இருக்கு. Isn't a clean shot. இசின்ட்டா? ஏய் மஞ்சு மேல் பாய்ஸ்ரா. புடி வாங்க. இல்ல முத நீ ஏறி. The champion is preparing himself. Champ is gonna throw. Whether he is be a champion or a சாம்பியன் பிஜோ. okay, he show. It's a fucking my game man. You இந்த பின்னாடி கேமரா எடுக்கணும் சொல்றேன். Bitch only talks about bitches. Then you are agreeing you're a bitch.
He's a world bitch. நான் black bitch னு சொல்ல மாப்ள. Bro, don't be a fucking racist, bro. You are a brown bitch, ah? He's a Vadakku beach, that's it. Beach from Vadakku. அப்படி வாழ்க்கை எப்படிதான்டா பாதை நல்லா போற மாதிரி இருக்கும். அப்புறம் மறையும். Oh, I think it started from here only. ஒரு பாதையே தெரியாத ஒரு பாதையில் இருக்கும். சுமித், வாட் ஆர் ஃபீலிங் ப்ரோ? எக்ஸைட்டட். பாதையே தெரியல, நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி தான் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. வாங்க, இந்த பாதையெல்லாம் போகணுமான்னு எனக்கு தெரியல. நாங்கள் அப்படியே ஒரு மலை மேலே ஏறணும். இப்போ அந்த மலையே காணோம், மறைச்சிருச்சு. நீ என்ன பண்ணுற? வாடா. சரி நீ உட்கார். டேய் நான் போய்ட்டுறோம்டா. வாங்க. இளவட்ட உட்காந்துட்டேன். நாங்கள் நம்ம போவோம். என்ன பண்ணுறது? ஸ்லோவாக தான்டா போகிறேன். இப்போ ஒரே வழி நம்மளுக்கு இந்த கல் தான். இந்த சூரியன் வந்து இந்த ஃபாகு விலகினாதான் நம்மளுக்கு இங்கே ஏதாவது தெரியும். இல்லைனா உங்களுக்கு இப்போ என் மூஞ்சியே தெரியுதான்னு தெரில. என்னடா உட்காந்துட்டீங்க? சின்ன பசங்க வயசான மாதிரி நடந்துக்கிறாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல இவங்களை வச்சு. எந்திரா வாட. நார்வேல இருக்கக்கூடிய அந்த கல்லுலாம் வச்சுப்பாங்க. அது ஏலியன் இன்வேஷன் அது அவங்க வந்து பழங்குடியினர் இருக்குன்னா சொல்கிறாங்க. அதை ரொம்ப க்ரீப்பியாக இருக்கும் அந்த ஸ்ட்ரக்சர். அவ்வளோதான். ஏங்கடா அம்புட்டு கல்லா இருக்குடா. அப்போ இந்த இடம் தான் வந்தாச்சு. ப்ரோ யூ ஆர் கிராபிங் மீ. டஸ் இட் லுக் லைக் ஒரு பெரிய சம்பவம் ஆகி போச்சு. ஒரு ஆர்வத்தில் ஏறுறதுல பாதையை மறந்துட்டோம். இப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. ஃபாக் வேறு ஃபுல்லாக கவர் ஆயிருச்சு. இதில் ஆக்டிங், இது ஓவர் ஆக்டிங். இது ஆக்டிங் மேடம். அதான் ப்ரோ. வேறு ப்ரோ பிளேஸ்? வேர் இஸ் த பிளேஸ்? We are safe in மதர்ஸ் டே. இப்போ பாதை எங்கன்னு தெரில. ஆக்சுவலாக இங்கே ஒரு வீடு இருந்துச்சு. அந்த வீட்டை நோக்கி தான் நாங்கள் பயணம் பண்ணிகிட்டு இருந்தோம். கடைசி அந்த வீட்டை காண மிஸ்டேக் கவர் ஆயிடுச்சு. அவ்வளோதான். மஞ்சு மேல் பாய்ஸ் மாதிரி. அப்புறம் நம்மளுக்கு ஏதாவது பேர் வைக்கணும் மாப்பிள்ள. மஞ்சு அக்கா மேலே பாய்ஸ்னு வச்சுக்கோமா? மஞ்சு அக்கா மேலே பாய்ஸ். அக்கா இல்லைடா, அக்காவை காணும்டா. சரி ஜெட் பாயிண்ட் வியூ மேலே பாய்ஸ்னு வச்சுக்கோ. வாங்க பாப்பா ஃபோன் பண்ணி யாராவது ஒரு ஆள் கீழே வந்துருங்க. நம்ம காப்பாற்றோம் வீட்டை. சிக்கமங்களூர். அப்போ மகள் மேலே நாங்கள் பாய்ஸ்ன்னு சொல்லுவோம். முகலாயிரம் மேலே பாய்ஸ். சரி இப்போ இருக்க எங்களுக்கு ஒரே ஆதரவு வந்து இந்த சிப்ஸு தான். கர்நாடகா வந்து கேரளா சிப்ஸ் சாப்பிட்றோம். தண்ணி தூக்கிதா உனக்கு? ரொம்பவும் கார சாரங்களை சாப்பிட்டோம்னா பை பை. அவன் அப்போ இருந்து இன்னும் கேரக்டருக்குள்ளே இருக்கான். வேற ஒன்றும் கிடையாது. கேரக்டருக்குள்ளே இருக்கான். ஹீ ஸ்டில் இந்த கேரக்டர்டா. இடம் தான் கண்டுபிடிக்கல. சிப்ஸாக சாப்பிடுவோம். என்ன பண்ற நீனு? ஹெல்ப் நான் சிக்னல் எழுத போறான்னு நினைக்கிறேன். ஹெலிகாப்டர் வந்து நம்ம காப்பாற்றுவாங்க. ஒரு கல்லு பாருங்க. இந்த பீஸ் பாருங்க. அப்படியே ஒரு சின்ன பையன் கூட சேர்ந்தா நீங்க கெட்டு போயிடுவா. இந்த மாதிரி பார்க்கறதுக்கே ஒரு இது பாருங்க எப்படி இருக்கு இந்த கல்லு. அதே மாதிரி இங்க காட்டுறடே. எங்க காட்டு கல்லு. இந்த கல்லு மாப்ள 9 மணி ஜாக்கி சான் ஆர்கியாலஜி. அது இந்த கல்லு பாருங்க. ஒரு சும்மா இருங்க ப்ரோ. நான் இது கலெக்ட் பண்றேன். நான் கலெக்ட் பண்ணி வீட்டுக்கு எடுத்துட்டு போறியா? பாருங்க. சின்ன பையன் ஏதோ புலம்பிக்கிட்டு இருக்கானே. நீ அதை நம்பி ஆச்சரியமா சிரிப்பு போறான். என்ன கவலைப்படாதீங்க. ஃபுல்லாக பீப் போட்டுருவேன். அவன் மட்டும் ஆபாச வார்த்தைகள் தான் இருக்குது. நம்ம வீட்டை கண்டுபிடிக்கணும். வீடா இங்கே கிடைக்குமாப்ல? எங்கேயும் அறுவடை பண்ணுறாங்கன்னு பாரு. நான் சொன்னது VITTU வீடு. ஐயோ அது VITTU. ஐயோ மனே 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 மனே. நம்ம மனே எங்கே இது? இப்போ மனே இல்லை. நம்ம எல்லாரும் இப்போ வந்து இந்த புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அமுக்க கேஜ் பத்தாவை பாருங்க. இப்படி என்ன மஷ்ரூமாடா? பாருங்க ப்ரோ. கிரேஜானா? என்ன மஷ்ரூமாடா? மஷ்ரூம் அங்கே இருக்குது, கீழே இருக்குது. லிட்டில் மஷ்ரூம். கிரேஜானா?
அதில் செட்டாவது வரடா தம்பி. பாதை தெரியல, அதனால உட்காந்துட்டோம். கிராஸ் பண்ணி ஏதாவது ஒன்று தெரியுதா காய்ஸ்? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, வந்தீங்கன்னா பாதையிலே போயிருங்க. நாங்கள் சும்மா சரி ஷார்ட் ரோடுன்னு சொல்லிட்டு இங்கே ஏறி வந்துட்டோம். அவ்வளோதான். பார்க்குறதுனால ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. வீட்டை காணோம். ஒரு வீடை எம்மினிஸ்ட் வந்தோம். மலைக்கு மேலே ஒரு வீடு இருந்துச்சு, வீட்டே காணோம். சரி, ஒன்றும் அந்த ஸ்நாக்ஸாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. வீடு எங்கே இருக்குன்னு தெரியல. அவ்வளோதான் ப்ராசஸ் பார்த்தியா? 8 பாயிண்ட் அங்கே என்ன இருக்குது? 8 பாயிண்ட்ல ஒரு இல்லை. ஒரு அரை மணி நேரம் கழிச்சு கடைசியில் ரோட்டை தான் கண்டுபிடிச்சோம். உங்களுக்கு அந்த பாருங்க, அதான் ரோடு. ஏன் ப்ரோ இல்லை, இப்போ அந்த ரோட்டில் தான் போகணும். அரை மணி நேரம் பயணத்துக்கு அப்புறம், பயணம் இல்லை உட்காந்துட்டோம் பார்த்து தெரியாமல். அவங்களாம் சொருகிட்டாங்க 2-3 பேர். எப்படி மாப்பிள்ள சொல்லிட்டோமா? புடிச்சா பாய். सड़क मतलब क्या है? दारी रोड है। ए रोड क्या तमिल है? சாலைனா வே இல்லையாடா, நெடுஞ்சாலை. ಬ್ರೋ ಬ್ರೋ ವಾ ಓಕೆ, ಅದೇ ಇದೆ ಹಂಗೆ ಇದೆ. ಓಕೆ ಬ್ರೋ. மலையாளினாலே இந்த கிறுக்கு புதியாக இருப்பாங்க. இது பண்ணல மலையாளியே மனமானது. ஏய் என்னடா இது இப்படி இருக்கு? ப்ரோ எப்ப மிஸ்டர் இட்ஸ் நாட் ஹியர், தட்ஸ் ஆல். collecting stone. Still இப்படியே போயிடலானே. எதுக்கு அப்படி சுற்றி போயிட்டு இருக்கீங்க? Father ka? You want to go there? What is there? Huh? What is there? I don't know. Even I don't know. Go and dark someone. நாங்கள் மாஸ்டர் ஊகையோட இடத்த நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நாங்கள் அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். அவங்க கொஞ்சம் குரூப் ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் மாஸ்டர் ஊகவே அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு வந்து தியானம் பண்ணியிருப்பார். இப்போ நாங்களும் அந்த இடத்துல வந்து தியானம் பண்ணி சித்தராக போகிறோம்.
கடைசியில் தம்பிக்கு ஒரு நல்ல வேலை வந்துருச்சு. சம்பளம் கொடுத்தா நல்லா தம்பி வந்து உழைப்பாளியா மாறிட்டான். உழைக்கும் கடை எட்ரா போட்டு ரெடே. பிரிண்டா வேணாம் பிரிண்டா. ஐயோ வேலை நான் உங்களை எடுக்கிறேன் மாப்பிள்ள. மாட்டிக்கிட்டாங்க உங்களை 360 மாப்பிள்ள உங்களை வாங்கடா தம்பி. என்ன கொஞ்சம் ஃபோட்டோ ஒழுங்க எடுங்க தம்பி. கோபுரம் வேணுமா வேணாம்? கோபுராட்ட தான் இருக்கும். மாஸ்டர் ரூமோட இடத்த அவன் தேடி கண்டுபிடிச்சாச்சு. செம்ம ஸ்பாட்டு. இந்த இடம் மிஸ் பண்ணாதீங்க. வாட் a beautiful place. அந்த இடத்துக்கு போகிறோம், போய் ஏற்றிடுறோம். सुमित किधर है वे? जय फ्रंट आ जाओ भाई. I'm feeling myself, bro. Feeling like I'm full today. So hot. Bro. So அடிக்கிற குளிருக்கு ஆட்டா ஒரு காப்பியோ சூப்பா குடிக்கலாம். என்ன அக்கா நல்லா இருக்காங்களா? அண்ணன் விட்டுரு, ஒன்னே சேர்த்து இழுத்துரு வேண்டாம். எனக்கு புரியல, தம்பி வீக்குதா, அதுக்கு அவ்வளவு வீக்கு கிடையாது. இல்ல அண்ணன் கொஞ்சம் வெயிட் போடுறா, இழுத்துரு வேண்டாம். என்ன ஒரு 110 கிலோ இருக்குங்களா? என்னடா 90 கிலோ இருக்கு. மழை வந்தா வியூ நல்லா தெரியும். இதை பதிவு பண்ணணும், இதை பதிவு பண்ணுங்க. அப்பவே சரியில்லை. அடுத்து இந்த வியூஸ் எல்லாம் பாத்துக்கிட்டு சொல்றேன். எல்லாமே நீ எப்படி அவங்க நிறைய வீடியோ பார்த்துருக்கானே. பவர் ஷூ போட்டு வந்திருக்காரு. கொடையை விட பெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பாருங்க செருப்பே எடுத்துட்டாங்க கையில. கொஞ்ச நேரத்துக்கு கால் என்னன்னு தெரியல. மேகம் வந்து சூரியனை மறைக்காம அதுவே என்ன காம்படிஷன் தான் போயிட்டு போற வழியிலே ஒரு சின்ன கோயில் இருக்கு. எடுத்துக்கங்க, கடைசி செப்பலை கையில் எடுத்துங்க. அதனால ஒரு வழி இல்லை. குமாரே பயப்படுறா? கேமராவையும் பிடிக்கணும். எந்த ஊர்ல இல்லையா? மதுரை இந்த பூக்கால சட்டை போட்டவே எங்க எந்த ஏரியான்னு கேட்டிருப்பானே. கேட்கலையா? அது நல்ல வேலை. நல்ல வேலை அவன்கிட்ட பேசுறாங்க. ஏன்னா நீங்க ஆட முடிப்பான் அப்படி
நம்ம புத்தி இடம் தான். அங்கே வந்து முழுசா வந்து இன்ஸ்டாகிராமில் பல வீடியோ காட்டுவாங்க அழகா இருக்கும் தனியாக எடுக்கலான்னு. அதெல்லாம் ஒன்றும் எடுக்க முடியாது, கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வீடியோ ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கோம். என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க பாருங்க. தொடக்க வாங்க போறான், கண்ணாடி போட்டுருக்காங்க. இன்னும் டைட்டு கம்மியாக இருக்கா, 2 வாங்க போறாங்க. அப்பா எப்படி விளையாடு வாட்டர் பாத்திரம் வேலை இன்னும் கம்மியாக இருக்கும். கட்டு பண்ற பேர் ஏதோ பண்ண போறான், கட்டு பறிக்கிறான்.